ஒரு விசுவாசி தன் சர்ச் பாஸ்டர் கிட்ட போயிட்டு, பாஸ்டர் இனிமே நான் சபைக்கு வர போறது இல்லைன்னு சொன்னாராம். இதை கேட்ட பாஸ்டர், ஏன் எதுக்குப்பா, இதற்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாராம். அதற்கு அந்த நம்பர், நீங்களே பாருங்க பாஸ்டர், சர்வீஸ் நடக்கும் போது சில பேர் போன் நோண்டுறாங்க, சில பேர் தூங்குறாங்க, சில பேர் காசிப் பேசிக்கிறாங்க, யாரும் ஒழுங்கா வாழ்றது இல்ல, இப்படி இருக்கும்போது நான் எப்படி வரது அப்படின்னு கேட்டாராம். இதெல்லாம் பொறுமையா கேட்ட அந்த பாஸ்டர் அந்த விசுவாசி கிட்ட, தம்பி உங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேக்குறேன், எனக்காக பண்றீங்களான்னு கேட்டாராம். அதற்கு அந்த விசுவாசி, சொல்லுங்க பாஸ்டர், பண்றேன்னு சொன்னாராம். உடனே பாஸ்டர், தம்பி நீங்க கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம சபையை 2 முறை சுத்தி வாங்க, ஆனா அதுல இருந்து ஒரு சிங்கிள் டிராப் கூட சிந்தக்கூடாதுன்னு சொன்னாராம். அந்த விசுவாசியும் ஒரு டிராப் கூட சிந்தாம சபையை 2 முறை நான் சுத்தி வந்துட்டேன் பாருங்க பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாராம். உடனே பாஸ்டர், ஓகே, இப்ப நீங்க நடந்து போகும்போது சபைக்குள்ள யாராவது தூங்குறதையோ இல்ல காசிப் பேசுறதையோ இல்ல போன் பேசுறதையோ இல்ல தவற வாழ்றதையோ இப்படி ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த விசுவாசி, இல்ல பாஸ்டர், என் போக்கஸ் எல்லாம் இந்த கிளாஸ் மேலயும் இதுல இருக்க தண்ணி கீழே சிந்தவே கூடாது அப்படின்றதுல மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னாராம். இதுல இருந்து அந்த பாஸ்டர் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க போக்கஸ் யார் மேல இருக்கு? மற்றவர்கள் பண்ற குறைகள் மேல இருக்கா இல்ல ஆண்டவர் மேல இருக்கா? நோய்களை குணமாக்குற ஹாஸ்பிட்டல்ல தானே நோயாளிங்க இருப்பாங்க, அப்படித்தான் எதுவும். சோ சபை குறை